எல்லோருக்கும் வணக்கம். நம்ம அரிக்குமன் விளாக்ஸில் இன்றைக்கி சூப்பரான ஒரு வைல்ட் விதமான ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு காணொலியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்காவில் அமைந்திருக்கக்கூடிய ஆனமலை டைகர் ரிசர்வுக்கும் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், அதாவது 2 மாநிலங்கள் ஒரு இடத்தில் சங்கமம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், அதாவது சேத்துமடைக்கு பக்கத்தில் இருக்க ஆனமலை புலிகள் காப்பகம் செக் போஸ்ட்டுக்கு போகணும். இங்கே போய் நம்ம வண்டி நம்பரை கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்லிப்பு நம்ம வாங்கணும். இந்த ஸ்லிப்புக்கு நம்ம கையில் இருந்தோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இங்கே யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணையில் எப்போவுமே ஏடிஎம் கார்டு பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம போடுற இந்த வீடியோ எடுக்கிற இடம்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மொபைல் டவர் மேக்ஸிமம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது இன்டர்நெட் வர அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் அந்த நேரத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே போய் சிரமப்பட்டுறக்கூடாது. எப்போவுமே நம்ம ஏடிஎம் கார்டை, டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம போகிறப்ப பயணத்தில் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஸ்லிப்பை வாங்கின கையோட நம்ம நேராக ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸில் செகண்ட் செக் போஸ்ட்டான நம்ம கீழே வாங்கின அந்த செக் போஸ்ட்டை கொண்டு போய் நம்ம மேலே கொடுத்து அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேசணும். அவங்கள்ட்ட பேசி நம்ம வண்டி நம்பர் எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு கீழே கொடுத்த அந்த டைமிங்கை பார்த்து அவங்க செக் பண்ணி எழுதிட்டு நம்மளை மேலே அனுப்புவாங்க. நம்ம போகக்கூடிய இந்த இடம்தான் உலாந்தி வனச்சரகத்தில் நம்ம செகண்ட் செக் போஸ்ட் நான் சொன்னீங்க இல்லையா, அந்த செக் போஸ்ட்டோட என்ட்ரி பாயிண்ட். இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் ஆனமலை டைகர் ரிசர்வேஷனோட மெயின் ஆஃபீஸ். இங்கே தான் எல்லாமே. இங்கே நமக்கு வேலை இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் இங்கே சஃபாரி அலோவ் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காகனா, பக்கத்துலேயே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் நம்ம சஃபாரி போகிறனால இங்கே நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணனால இங்கே தங்குறவங்களுக்கு மட்டும், அதாவது மருதம், முல்லை போன்ற அம்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட், அந்த காட்டேஜஸில் நம்ம இங்கே தங்குறோம் இல்லையா, அவங்களுக்காக மட்டும்தான் இங்கே ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு சஃபாரி கூட்டி போகிறாங்க. மற்றபடி வெளியாளுகளுக்கு இங்கே அனுமதி இல்லை. நம்ம சும்மா அப்படி ரோட்டு மேலே நின்று இந்த குரங்குகளோட சேட்டைகளையும் மான்களையும் காட்டுப்பன்றிகள்லாம் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே பரம்பிக்குளம் அந்த வனச்சரக அலுவலகத்துக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டில் போட்டுட்டு செகண்ட் கேரளா ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிறப்ப ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இது தான். இதுக்கப்புறம் நமக்கு வேறு செக் போஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் மேலே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே நம்ம சஃபாரி சம்மந்தமான விஷயங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் ரொம்ப லாங் டைம் டிரைவிங்கில் வந்தீங்கன்னா கீழே நம்ம தமிழ்நாடு ஆனமலை புலிகள் காப்பகத்துலேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது, கேண்டீன் வசதி இருக்குது. இல்லை இங்கேயும் வந்தீங்கனாலும் இங்கேயும் கேண்டீன் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. எந்த இடத்துக்கு வந்தாலும் காரோட மிரர் 2ஐயும் க்ளோஸ் பண்ணிடுங்க தயவு செய்து. இல்லைன்னா உள்ளே குரங்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். காரில் என்ன இருக்காலும் வேறு மாதிரி செஞ்சு விட்டு, சிறப்பான தரமான சம்பவமாக செஞ்சு விட்டு போயிடும். அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்துச்சு. ஏன்னா கார் நம்ம பூட்டி வச்சுருக்க காருக்குள்ளேயே கண்ணாடி ஓப்பன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்குற இதே மங்கீஸ் திறந்துருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு யோசிச்சுங்க. நம்ம அப்படியே ஒரு வழியாக பரம்பிக்குளம் வந்துட்டோம். ஒரு அழகான இயற்கை நேசர்களாளர்களுக்கும் காட்டு விலங்கு காதலர்களுக்கும் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்படி என்னடா இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அழகான ஒரு வங்கப்புலிகள் சொல்லக்கூடிய பெங்கால் டைகர் அதிக அளவில் இங்கே இருக்குது. அதுபோக கருஞ்சிறுத்தை, ஸ்பாட்டட் டியர், பார்க்கிங் டியர், இந்த மாதிரி நிறைய மான் உயிரினங்களும், காட்டு எருமைகள், இது போக கரடி, இந்த மாதிரி வனவிலங்குகள் சம்மந்தமான அனைத்து உயிரினமும் இங்கே வாழுது. ஏராளமான 2000க்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இங்கே இருக்குது. அதுபோக உலகத்தில் மிகவும் அதிசயம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம், இல்லை ஒரு திகிலூட்டக்கூடிய நம்ம ஒரு கன்னிமரம் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு தேக்கு மரம், 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தேக்கு மரம் இங்கே இருக்குது. இதுக்கு நிறைய மிஸ்டீரியஸான ஸ்டோரிலாம் இருக்குது. அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கப்பல் செய்வதற்காக இந்த மரத்தை வெட்ட வந்ததாகவும், அந்த மரத்திலிருந்து ரத்தம் வடிஞ்சதாகவும், அதனால் அந்த மன்னர்கள் இந்த மரத்தை விட்டுட்டு மன்னிப்பு கேட்டு போனதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அங்கே உள்ளவங்க இதை பற்றி நம்ம கேட்டதுக்கு சொன்னாங்க. பட் ஓகே, அதுவும் ஒரு திக்னு ஃபாரஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு இந்த மரத்தை சுற்றி நின்றோம்னா ஒரு 15 பேர் சுற்றி கையை கோர்த்து நின்றோம்னா ஒரு 15 பேர்லேருந்து 13 பேர் வரை நம்ம நிற்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பழமை வாய்ந்த ஒரு தேக்கு மரம் அது.
அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிணத்துக்கடவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேம் ஒன்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரம்பிக்குளம் டேமு, அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் 2 இடத்துல இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது போக இங்கே யானைகள் ரொம்ப அதிகமாக வாழக்கூடியதுனால ரொம்ப கவனமாக நம்ம இந்த இடத்துல பயணிக்கணும். ஏன்னா இந்த பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்டில் எப்படின்னா அவங்களோட வேன் சஃபாரியில் தான் நம்ம போகணும். ஆனால் வேனோட பற்றாக்குறை காரணமாக இல்லை புது ஸ்கீம் என்னன்னு தெரியல, நம்ம போகையில் நீங்கள் உங்கள் வேனில் போகிறீங்களா இல்லை உங்கள் கார்லேயே போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் யார் வேனில் போகிறேன்னு சொல்லுவாள். நம்ம கார்லேயே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க. 3 காருக்கு ஒரு கைடு, சரிங்களா? அந்த மாதிரி போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ரூட்டு தெரியாமல் நம்ம கைடு ஃபஸ்ட்டு காரில் போனனால நம்ம கன்னிமாரா ட்ரீயை பார்க்குறதுக்கு உள்ளே நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டோம். கிணத்துக்கடவுலேருந்து நம்ம இதுக்கு போயிட்டோம் கன்னிமாரா ட்ரீயை பார்க்க. அப்படி போகிறப்ப தான் தெரிஞ்சு இந்த ரோடோட மோசம் ரொம்ப மோசம். ஒரு ஆஃப் ரோடுலேயே பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடாக இருந்துச்சு அந்த ரோடு. நம்ம காரில் எப்படி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இடிக்கும் தெரியுங்களா? சரியான இடி, டம்மு டம்முன்னு. என்னடா பின்னாடி வந்த காரையும் காணோம், முன்னாடி போன காரையும் காணுமே அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரெக்காகி நின்று ஒரு ரொம்ப நேரம் கழித்து ஒரு 1/2 hour கழித்து ஒரு ஃபாரஸ்ட் வேன் உள்ளே வரையில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? ஏன் சார் நம்ம இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் உள்ளே போயிட்டாங்க சார். இல்லை இந்த இடத்துல வந்திருக்க மாட்டாங்க, உங்கள் கைடு உங்களுக்கு சொல்லலையா? என்ன சார் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு இந்த வண்டிலாம் உள்ளே வராது. 2வது யானைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம். சப்போஸ் நீங்கள் போகிற பாதையில் யானை இருந்துச்சுன்னா உங்களால் எப்படி இந்த வண்டியை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப பயமாயிருச்சு நமக்கு. அதோட என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் சின்ன கேப்பு கிடச்சாலும் திருப்பிடலாம்ட்டு நாங்களும் போகிறோம் ஒரு 10 கிலோமீட்டர் மெதுவாக அப்படியே போயிட்டோம். போனோம்னா அதிகபட்சம் அந்த ரோடோட அகலமே ஒரு 8 அடி தான் இருக்கும். அதில் எப்படி நம்ம கார் 4 அடி இருக்கும், நம்ம எப்படி அதில் நம்ம திருப்ப முடியும்? இங்கிட்டும் பண்ணலாம் இங்கிட்டும் பண்ணலாம். ஒரு சென்டர் வியூ பாயிண்டில் நல்ல ஒரு திகில் சம்பவமாக அங்கே பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அதோட நமக்கு முன்னாடி போன வேன் சஃபாரி அண்ணே கொஞ்சம் தொலைவு முன்னாடி போய் ஒரு இடத்த நம்ம ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல நம்ம வண்டியை யூட்டர்ன் போட்டு விட்டா சாமின்னு வந்துவிட்டோம். ஆனால் நாங்கள் வளைஞ்ச இடத்துலேருந்து கன்னிமாரா ட்ரீ வந்து ஒரு 100 மீட்டரில் தான் இருந்துச்சான். சரி இவ்வளோ தொலைவு வந்துவிட்டோம், பார்த்துட்டு கூட போயிருக்கலாம்னு வீட்டில் சொன்னாங்க. வேணாம், ரிஸ்க்கு. நம்ம வந்து தார், மஹேந்திரா, எக்ஸ்யூவி இந்த மாதிரி நம்ம கார் வச்சுருந்தா கண்டிப்பாக உள்ளே போகலாம். நம்ம வச்சுருந்தது சீடன் டைப்பு காரனால் நம்ம உள்ளே அனுமதி இல்லை. அனுமதி இருக்குது, பட் நம்மளோட ஓன் ரிஸ்க்கு, எது நடந்தாலும் நம்மளோட கேர் தான் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம ரிட்டர்ன் வளைஞ்சிட்டோம். ஏன்னா நம்மளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. அதோட கிணத்துக்கடவு நம்ம டேமுக்கு வந்துவிட்டோம். கிணத்துக்கடவு டேமை பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டோம். பரம்பிக்குளத்துக்கு நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா 2 விஷயம் இங்கே நல்லாயிருக்கும் ஜாலியாக. ஒன்று வைல்ட் அனிமல்ஸை அதோட இயல்பான காலநிலையில் அதோட வழக்கமான ஒரு நடவடிக்கையில் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். 2வது வந்து இங்கே ட்ரைபல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அந்த வனத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த வனத்தை பாதுகாத்த பங்கு முதல் பங்கு புலிக்கு இருக்குன்னா, 2வது பங்கு இங்கே உள்ள நம்ம காட்டில் வாழக்கூடிய அந்த பழங்குடியினர் மக்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க இல்லைன்னா அந்த காடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கை முறைகளோடு நம்ம சேர்ந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு த்ரில்லிங்கான இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி 2 சந்தோஷமான விஷயங்கள் பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். 2வது இந்த நேச்சரில் நம்ம உள்ளே போகிறப்ப அந்த மலைக்கும் அந்த பனி பெய்யக்கூடிய அந்த காற்றுக்கும் நம்ம அந்த யானையை ரசிக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம மேலே போய்கிட்டு இருந்தோம், ஒரு பிரிட்ஜு மாதிரி சின்ன உயரமான ஒரு ஹேர்பின் பென் மேலே போயில கீழே இந்த யானை நின்றுச்சு. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம மேலே போகிறோம், அந்த யானை நின்றது கீழே. அதனால் நம்மளால் டக்குன்னு இறக்க முடியாமல் ஒரு 2 செகண்ட் மட்டும் காரை விட்டு இறங்கி யாரும் இல்லாதனால இறங்கணும். அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த இடத்துல வேணாலும் புலி நிற்கலாம். இந்த இடத்துல தான் நிற்கும், அந்த இடத்துல தான் நிற்கும்னு சொல்ல முடியாது. எங்கே வேணாலும் நிற்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து இந்த மர அணில் வந்து கூடு கட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான கூடாக இருக்குது. அங்கே விசாரித்ததுக்கு இந்த மர அணில் வந்து இங்கே தான் இருக்கும், குஞ்சு பொறிக்கையில் அந்த சமயத்தில் இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை சுற்றி எறும்பு முச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக தோணுனால அந்த ஷூட்டை எடுத்தேன். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கிட்டும் வந்து ஃபாரஸ்ட்டு, இங்கிட்டும் ஃபாரஸ்ட்டு, நடுவில் நம்ம இருக்கோம். மரத்து மேலேருந்து ரொம்ப நேரமாக ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தார். யாரா இவர், நம்மளையே யாரையோ பார்க்குற மாதிரியே வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு மேலே பார்த்தோம்னா சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு இனம். அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும். இந்த மாதிரி நிறைய இனங்கள் வந்து காட்டில் அழியுது, அதையும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும். அதுக்காகத்தான் வந்து ஃபாரஸ்ட்டு நம்ம உள்ளே போயில நிறைய கட்டுப்பாடுகள் நம்ம கொடுக்குறாங்க. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் வந்துட்டு இன்னொரு டேமை தாண்டி போயில இங்கே ஒரு சிங்கவால் குரங்கு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அழகாக ரசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் சில பொழுதுகள் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் திருப்பி கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களுக்கு காடுகள், காட்டு சார்ந்த அந்த விலங்குகள், அதை சார்ந்த அந்த மனிதர்களை பற்றி நம்ம போடலாம்னு ஒரு
எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணோம். அதுக்காகத்தான் நம்ம இது சம்மந்தமாக போடையில் இது சம்மந்தமான ஒரு பேர் நம்ம வைக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசித்து அந்த டைமிங்கில் வந்து அரிக்கொம்பன் யானை வந்து கேரளாவை ஆட்டி படைச்சு கொண்டு இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. அதனால் அந்த டைமிங்கில் வந்து இந்த பேரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். பட் வீடியோ நம்ம இப்போ தான் போட்டோம். அந்த நேம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அரிக்கொம்பன்கிற அந்த நேமையே நம்ம சேனலுக்கு நம்ம ஷூட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு அரிசி சாப்பிட்டு கேரளாவையும் தமிழ்நாடையும் ஆட்டி படைத்த ஒரு யானை இப்போ வந்து களக்காடு முண்டந்துறை அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் வெளியில் இது வரைக்கும் அந்த நியூஸ் வரலை. விட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த யானை வெளியில் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணலை. ஓகே, நல்லபடியாக வனத்துக்குள்ளே இருந்தால் சந்தோஷம்தான். இந்த மயில் நாங்கள் போகிறப்ப இருந்துச்சுங்க. அதோடய காலில் ஏதோ அடிபட்டிருக்கும் போல் கொஞ்சம் தாங்கி நடந்துச்சு. நம்ம ஒரு வழியாக ஃபைனலாக பரம்பிக்குளம் டேம் வந்துட்டோம். ஆனமலையில் இருக்கும் அந்த புலிகள் காப்பகத்துக்கும் பரம்பிக்குளத்தில் இருக்க புலிகள் காப்பகத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. என்ன மாநிலங்கள் தான் வேறு வேறு, தமிழ்நாடு கேரளா. பட்டு ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இங்கே உள்ள மக்கள்ஸாக இருக்கட்டும் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. நல்லா நம்ம பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. டூரிசம் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் கேரளா கவர்மெண்ட் வந்து நம்பர் 1. அது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு போய் பார்த்து அங்கே உள்ள நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், அங்கே உள்ள அதிகாரிகள், அது அந்த நம்ம கையாளுகின்ற அந்த விதமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பை நம்ம கொடுக்குற அளவுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் வந்து கேரளா. மற்ற கண்ட்ரி மற்ற ஸ்டேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கேரளா வந்து சேஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்டு. நீங்கள் அதுக்கு தைரியமாக நீங்கள் போகலாம். நம்ம போகிறப்ப இந்த குரங்குகளோட சேட்டையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே அந்த பரம்பிக்குளம் டேமில் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு காற்று வாங்கிட்டு அந்த டேமை ரசிச்சுட்டு நம்ம போனோம். ஏன்னா ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து பரம்பிக்குளம் தான். சின்ன ஒரு கிராமம் எனக்குள்ளே இருக்குது. அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கே உள்ள அத்தியாவசிய மக்கள் அத்தியாவசியத்துக்காக கீழே தான் போகணும். இங்கே சேத்துமடைக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட பரம்பிக்குளத்துலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் வரும். நம்ம கீழே போய் தான் அவங்க அன்றாட தேவைகளுக்கு காய்கறிகள், மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்குகிற சூழ்நிலை இருக்குது. நம்ம இது ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம போயிட்டு வரோம். ஆனால் அங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை. நல்ல பெரிய சைஸில் ஒரு கடமா நின்றுச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே பரம்பிக்குளத்துலேருந்து நம்ம கிளம்பி ஆனமலை வந்துட்டோம். ஆனமலையில் சில நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 5-5:30 மணிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டோம்னா 6 மணிக்கெலாம் கீழே சேத்துமடை செக் போஸ்ட்டுக்கு நம்ம போகணும். அதனால் 5:30 மணிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி நல்லா அந்த மான் கூட்டங்கள்லாம் நல்லா அந்த அதோட உணவை தேடி ஒரு நாள் பூரா பயணத்தை முடித்து கொண்டு 5:30 மணிக்கு மேலே அதோட இல்லம் தேடி வருகையில் அந்த காட்சியெல்லாம் நம்ம ஆனமலையில் ஷூட் பண்ணியிருப்போம். வீடியோட கடைசியில் வரும், நல்லா பாருங்கள். இந்த மயில் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் கூப்பிட்டேன். நம்ம வீட்டில் கோழி எப்படி வளர்க்குறோம், ஆடு எப்படி நம்ம கூப்பிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டை கொடுத்து நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன். இந்த மயில் நம்ம பக்கத்துலேயே வந்துருச்சு. அந்த மாதிரி வன விலங்குகளையும் வனங்களையும் நேசிங்க. எவ்வளவோ நமக்கு லைஃப் இருக்கலாம், பட் இது ஒரு லைஃப் வித்தியாசமாக இருக்கும். இதுக்குள்ளே போனவங்களுக்கு தெரியும். போகாதவங்க நம்ம ஊட்டி, கொடைக்கானல், கேரளா இந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கும் போய் இங்கே உள்ள அந்த ஒரு காலநிலையை முழுசாக அனுபவிங்க. உங்களுக்கு நல்லா பிடிக்கும். நம்ம வீடியோ விலாகில் இந்த மாதிரியான வீடியோ மட்டும்தான் வரும். இது சம்மந்தமாக எல்லா வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம். ரெண்டாவது, நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வேஷனில் அம்புலி இல்லம் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் விரும்பக்கூடிய ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த வீடு இருக்குது, ஹாஸ்டேஜ் இருக்குது. அதில் வந்து தங்குங்கன்னு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் நமக்கு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் தீபாவளி லீவ் வந்தோடனே நம்ம புக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இங்கே வந்து தங்குவோம். அது சம்மந்தமான வீடியோவும் நம்ம போடுவோம். நிறைய பேர் யார் இங்கெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு சொல்லுங்கள். நான் ஏதாவது விடுபட்டிருந்தா. நான் சொன்னேன் இல்லையா, இயற்கையாக மேய்ஞ்சிட்டு அந்த மானு வீட்டை தேடி 5:30 மணிக்கு மேலே வந்துச்சுன்னு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3, அப்புறம் 4, அப்புறம் 5 இப்படி போக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 50-60 மானம் இங்கே வந்து நின்றுச்சு. அந்த மாதிரி வாழ்க்கையை ஜாலியாக வாழலாம். ஆனால் அவங்க ஒருத்தர் ஆஃபீஸர் ஒன்று சொன்னார், இங்கேயே மோசமான விலங்கு புலி தானே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், புலி இல்லை, மனுஷன்தான் இருக்கிறதுலையே ஒரு மோசமான விலங்கு அப்படின்னு சொன்னார். சிந்திக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இன்றைக்குள்ள சொசைட்டியில் மனிதர்கள் அப்படி தான் செய்கிறாங்க. அதனால் சண்டை சச்சரவுலாம் போடாமல் அடுத்த ஆளை கெடுத்து வாழ நினைக்காம அவங்கவுங்களுக்குள்ள வாழ்க்கையை அவங்கவுங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அடுத்து இந்த மாதிரி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வீடியோ கடைசி வரை பார்த்தவங்களுக்கு நன்றி. மீண்டும்